அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2 டேஸ் சீரியல் ரிவ்யூவார் மாறி மாறி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் முதல் முறை வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா, இல்லை சூர்யாவை பிடிக்குமா, இல்லை தேவி பாப்பாவை பிடிக்குமா, இல்லை ஹாசினியை பிடிக்குமா, இல்லை பார்வதி அம்மாவை பிடிக்குமா, இல்லை நம்மளோட மாரியாக இருக்கிற துர்காவை பிடிக்குமா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இல்லை வில்லன் கேரக்டரில் இருக்கிற வெள்ளி கேரக்டரில் இருக்கிற சங்கரபாண்டி, தாரா, மாயா ப்ளஸ் நம்மளோட புஷ்பாவை பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட போன எபிசோடில் வந்து மாரி சீரியலில் ரொம்பவும் கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் புஷ்பாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துற மாதிரி நம்மளோட சூர்யாவை கொண்டு போய் வச்சுருந்தாங்க செட் பண்ணி. அங்கே போயிட்டு நம்மளோட டாக்டரும் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கர்ப்பப்பையெல்லாம் வீக்காக இருக்குது, குத்துப்பட்டது கர்ப்பப்பை, இனிமேல் அவங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி சூர்யா தலையில் போட்டாங்க. கடைசியில் துர்காவும் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு விதத்தில். இது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளோட சூர்யா புஷ்பாவை வீட்டுக்கு கொண்டு போனதும் நம்மளோட தாராவாக இருக்கிற மாயா மிகப்பெரிய ட்ராமாவை போட்டுட்ருக்குறாங்க. ஐயோ புஷ்பா, உனக்கு என் பிள்ளையை காப்பாற்ற போய் உனக்கு இப்படியேப்பட்ட நிலைமையா, இனிமேல் உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1008 பிரச்சனையை தேர் இழுத்து தெருவில் விட்டுட்டுருக்குறாங்க. இந்த பக்கம் இப்படி நடந்தாலே அந்த பக்கம் நம்மளோட சங்கரபாண்டி ரவுடிங்களை செட் பண்ணதெல்லாமே தெரியும். ஆனால் ரவுடிங்களை செட் பண்ணதை விட்டுட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, புஷ்பாவுக்கு அப்பா அம்மாலாம் 2 பேரை செட் பண்ணி கொண்டு வந்து அவங்கள கொஞ்சம் ஆக்டிங்கை போடுறதுக்காக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு விதத்தில் இப்படி இருந்தாலையும் அந்த பக்கம் அவங்க அப்பா அம்மாவை வந்து நடிக்கிறவங்க இன்னும் அதுக்கு மேலே நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயோ புஷ்பா, இன்னும் உன்னை யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, இனிமேல் எப்படி உன்னோட வாழ்க்கை நான் அமைய போகுது, உனக்கு அந்த நிலைமை, என் பொண்ணோட வாழ்க்கையை இனிமேல் யார் பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேரும் நடிக்க வந்தவங்க ரொம்ப ஓவராக ஆக்டிங்கை போட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் நம்மளோட துர்கா புஷ்பா பொண்ணோட திரும்பில் எல்லாமே அந்த 3 ரவுடிங்க, அது ப்ளஸ்ஸு டாக்டர்கிட்ட எல்லாமே மிரட்டி உண்மையை வாங்கிட்டு நீங்கள் வந்து நேரில் தான் வந்து சொல்லணும்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க. கடைசியில் புஷ்பாவை பற்றிய உண்மையை நம்மளோட சூர்யாக்கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க நம்மளோட துர்கா. இதுக்கெல்லாம் உனக்கிட்ட என்ன ஆதாரம், உனக்கு வேறு வேலையே இல்லையான்னு சொல்லிட்டு எரிஞ்சு விழுறாரு நம்மளோட சூர்யா துர்கா மேலே. கடைசியில் நம்ம மனுஷங்களவே கூட்டிகிட்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்டரை முதல்ல கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆமாங்க, எல்லாமே இந்த புஷ்பா பண்ண வேலை தான், காசு கொடுத்தாங்க எல்லாமே சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் நம்மளோட இன்ஸ்பெக்டர் அம்மா என்னை மிரட்டுறது இப்படிலாம் சொல்லணும்னு சொல்லிட்டு மிரட்டி என்னை கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு மொத்த பிளேட்டையும் அப்படியே திருப்பி போட்டு விட்டாங்க. அந்த பக்கம் திரும்ப வந்த ரவுடிங்களும் அதே மாதிரி கூடவே ஜாலராக தட்டிட்டாங்க. ஆமாம், இந்த இன்ஸ்பெக்டர் அம்மா தான் நான் அடிச்சிருவேன், கேஸ் போட்டு உள்ளே வச்சுருவோம் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டிட்டாங்க. அதனால் இதை கேட்ட நம்மளோட துர்காவுக்கு ஓவராக டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்டா இதை சொல்கிறதுக்காக எவ்வளோ தொலைவு கூட்டிகிட்டு வந்தோம், என் மேலேயே பழிய போட்டுட்டிங்களான்னு சொல்லிட்டு நம்மளோட துர்காவுக்கு கொஞ்சம் பல்ப் வாங்கிட்டாங்க. அந்த பக்கம் சூர்யா ரொம்பவும் ஓவராக கடுப்பாயிட்டார். அப்போ எதுக்கு துர்கா அந்த வேலை, நீ நினைக்கிறது எதுவும் நடக்கிறதில்ல, எதுக்கு இந்த வீணாத முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு திட்டி துரத்தி விட்றாரு. ஆனால் நம்மளோட துர்கா பின்வாங்குற மாதிரி இல்லை. அந்த பக்கம் நம்மளோட புஷ்பா, விடுங்க, அவங்க எதை என் மேலே கோவமாக இருக்கிறாங்க, அதனால் வந்து ஏதோ இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட சூர்யா, நாளைக்கு நிச்சயதார்த்தம் எனக்கும் புஷ்பாவுக்கும், நான் புஷ்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவை அப்பா அம்மா நடிக்க வந்தவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. சூர்யா சொன்னது மாதிரியே புஷ்பாவுக்கு அப்பா அம்மாவை நடிக்க வந்தவங்க தடபுடலாக வந்து ஏற்பாடெல்லாம் மறுநாள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்மளோட துர்கா எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்பவும் யூஸ்வலாக வந்து கேஷுவலாக வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து நம்மளோட துர்காவை பார்த்த ஆசினி ரொம்பவும் ஷாக் ஆகிட்டாங்க. என்ன துர்கா இவ்வளோ டென்ஷன் இல்லாமல் இப்படி வந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, இனிமேல் வந்து நம்மளால் இன்னும் பண்ண முடியாது, இந்த மருந்தால் தான் பண்ண முடியும், இவங்களே அவங்க தன்னோட வாயிலே அவங்க உண்மையை சொல்லிடுவாங்க, இதை மட்டும் எப்படியோ ஒன்று ஆசினி அவங்களுக்கு கலந்து புஷ்பாவுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ஆசினி ரொம்ப டெக்னிக்கலாக போயிட்டு ஜூஸில் கலந்து புஷ்பா இதை குடி, இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக போயிட்டு நிற்குவேன்னு சொல்லிட்டு குடிக்க வச்சிடுறாங்க. கடைசியில் நம்மளோட சூர்யா நிச்சயதார்த்த மேடையில் சூர்யா மாலையை போடுற நேரத்தை பார்த்து அந்த மாலையெல்லாம் பிடுங்கி போட்டு அந்த மருந்து அது தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சு கடைசியில் புஷ்பா எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் ஒன்றும் இதை 10 நாள் சரக்கடித்த மாதிரி நம்மளோட புஷ்பா வந்து, சூர்யா, உன் துர்கா சொன்னது எல்லாமே உண்மை தான், உன்னால் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் நான் தான் இத்தனை நாள் வந்து நான் சென்ட்ரல் ஜெயிலில் தான் இருந்தேன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லதும் நம்மளோட சூர்யாவுக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. கடைசியில் நிச்சயதார்த்த மாலையெல்லாம் பிச்சு போட்டுட்டு ஒரு பக்கம் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி முடிச்சுட்டு இந்த பக்கம் நம்மளோட மாயா ரொம்பவும் டென்ஷனாக இருக்கிறாங்க. இது என்ன புதுசாக இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எபிசோட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.